ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் ரொம்பவே உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே இந்த பவர் ஸ்ட்ரிப் வந்து இருக்கும். இதில் வந்து ஒயர் ரொம்ப லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம அப்படியே சுற்றிட்டு வைக்கும் போது அது ஈஸியாக பிரிஞ்சுட்டு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் மடித்து வைக்கும் போது அது ரொம்பவே நீட்டாகவும் அது மட்டும் இல்லாமல் பிரிஞ்சு வராமலும் இருக்கும். இதை இப்போது நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸ். நல்லா சுற்றி விட்டுட்டு அந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாகவும் இருக்கும், பிரிஞ்சும் வராது. டிப்ஸ் நம்பர் 2, நம்ம இந்த சோப் போட்டு வைக்கிற இந்த டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா அதில் தண்ணி பட்டு பாதி சோப் அதுலேயே கரைஞ்சி போயிடும். அந்த மாதிரி கரையாமல் இருக்கிறதுக்காக ஒரு சூப்பர் டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு நாம் டபுள் சைடும் போட்டுக்கலாம். உங்கள் சோப் எவ்வளோ லென்த் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் நாம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போது இதுக்கு மேலே இந்த சோப் வந்து வச்சுக்கலாம். இப்படி நம்ம வைக்கும்போது அந்த தண்ணி வந்துட்டு கீழே போயிடும், சோப்பு கரையவே கரையாது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3, இந்த மாதிரி காம்பேக்ட் பவுடர் அது மட்டும் இல்லாமல் நிறைய க்ரீமில் வந்து எக்ஸ்பிரி டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு கொஞ்ச நாள் ஆன உடனே அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி அழிஞ்சு போச்சுன்னா நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் என்னங்கிறது வந்து தெரியாமல் போயிடும். அதுக்காக இந்த மாதிரி இந்த டேட் வந்து அழியாமல் இருக்கிறதுக்காக டேப் வந்து ஒட்டிக்கலாம். இப்படி டேப் போட்டு ஒட்டும் போது மற்றதெல்லாம் அழிஞ்சால் கூட அந்த டேட் வந்துட்டு அழியவே அழியாது. இதே மாதிரி நிறைய க்ரீம்க்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிரி டேட் வந்து அழியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒட்டி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 4, இந்த மாதிரி மாவெல்லாம் நம்ம ஸ்பூனில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று அதிகமாக வரும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தட்டிட்டு நாம் எடுக்கும்போது ரொம்பவே கம்மியாக வரும். சரியான அளவே வந்துட்டு வரவே வராது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு செல்லோ டேப் வந்து எடுத்துக்கோங்க. இதில் இந்த கண்டெய்னரோட ஒரு ஓரத்தில் வந்து ஒட்டிக்கலாம். இதை நீங்கள் ஒட்டினதுக்கப்புறமா நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சரியான அளவில் உங்களுக்கு வரும். டிப்ஸ் நம்பர் 5, இந்த மாதிரி கேலண்டரில் பார்த்திங்கன்னா இயர் ஆன உடனே அதை வேஸ்ட் பண்ணாமல் நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். செல்ஃபில் அடுக்கி வைக்கிறது இந்த மாதிரி. நான் சொல்லக்கூடிய எந்த டிப்ஸ்க்கும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்கிள் வந்துட்டு இந்த மாதிரி நாம் குழந்தைங்களுக்காகட்டும் இல்லை நமக்காகட்டும் நிறைய வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். கண்ணாடி பேங்கிலெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள், உடையவும் உடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மெட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா கருக்காமலும் இருக்கும். சூப்பராக வந்துட்டு நமக்கு மடித்து வச்சிட்டோம். இந்த டிப்ஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 6, இந்த மாதிரி மெட்டல் பேங்கிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு நமக்கு ஒடுங்கிரும். இது வந்துட்டு நம்ம என்ன தான் வளைச்சாலும் அது ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு வரவே வராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பேங்கிளுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க. அதில் போட்டுட்டு நல்லா சுற்றியும் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு வந்துட்டு நமக்கு வந்துடும். இதே மாதிரி எல்லா பேங்கிளும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாம் ஒரே ஷேப்லேயே வந்துட்டு மாறிடும். டிப்ஸ் நம்பர் 7, மழைக்காலங்களையெல்லாம் இந்த மாதிரி பிஸ்கெட்டெல்லாம் சீக்கிரமாக நமக்கு நமத்து போன மாதிரி ஆயிரும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால் வந்துட்டு காய வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு பிளேட் ஒன்று போட்டுக்கோங்க. பால் காஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அதில் சூடு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி பிளேட் போட்டுட்டு மேலே பிஸ்கெட் வந்து வச்சுக்கோங்க. அந்த பால் வந்துட்டு அதனோட சூடெல்லாம் இந்த பிளேட்டில் இருக்கும். அது வந்து நல்லா ஆறுற வரைக்கும் இந்த பிஸ்கெட் வந்துட்டு மேலே போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிஸ்கெட் நல்லா கிறிஸ்பியாக நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். டிப்ஸ் நம்பர் 8, இந்த மாதிரி பேக்கெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா இது கட் பண்ணி வச்சுருப்போம். அதை நம்ம அப்படியே மடித்து வச்சாலும் அது பிரிஞ்சுட்டு தான் வரும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கத்தியை வந்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு லைட்டாக நாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது ரெண்டும் நல்லா ஜாயின் ஆகிக்கும்.
பாருங்கள், நான் மறுபடியும் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி பண்ணும்போது அது ரெண்டுமே ஜாயின் ஆயிடுச்சுன்னா நமக்கு பிரியவே பிரியாது. மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம எப்போயாவது ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க. அதில் பூச்சி புழு எதுவுமே வந்துட்டு விழுகாது. பாருங்கள், பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். நமக்கு விழுகவே விழுகலை. இது ரொம்பவே சூப்பரான டிப்ஸ். நீங்களும் வந்துட்டு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 9. ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். நம்ம ரூம் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சுடு தண்ணியை நல்லா காய விட்டுக்கோங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அது கூடவே நான் கொஞ்சமாக புதினா இலையிலும் போட்டுட்டு நல்லா வந்துட்டு கொதிக்க விட்டுக்கிறேன். அதிலிருந்து வரக்கூடிய அந்த நீராவி வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். இந்த புதினா இலையும் லெமனும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ரூமை வச்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 10. நாம் இப்போ ஒரு 1/2 லெமன் வந்து யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? இப்போது இந்த 1/2 லெமன் வந்துட்டு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவோம். இதை சீக்கிரமாக நமக்கு அழுகி போயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் பண்ண இந்த லெமனையும் அது மேலே நம்ம இப்படி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்டிக் வந்து எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நீங்கள் குத்திட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு இந்த லெமன் வந்துட்டு வேஸ்ட் ஆகவே ஆகாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.